ரொம்ப அழகாக நடந்துகிட்ருக்க ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனில் எனக்கு அழைப்பு கொடுத்த சூரி சாருக்கு எனக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு சூரி சார் ரொம்ப நாளாக தெரியும். சார் வந்து ஃபோட்டோ ஃப்ளாட்டில் இருந்த சமயத்துலேருந்தே எனக்கு சாரை தெரியும். இன்னைக்கு வந்து மிகப்பெரிய உயரத்தில் வளர்ந்துருக்காரு. சில பேர் ஜெயிக்கிறத பார்க்கும்போது உள்ளுக்குள்ளேருந்து ஒரு சந்தோஷம் வரும், மனசார சந்தோஷம் வரும். அந்த சந்தோஷத்தில் தான் நான் இப்போ நின்றுட்டுருக்கேன் ஆக்சுவலாக. ஏன்னா கருடன் திரைப்படத்துடைய ட்ரெய்லர் வந்துச்சு ஃபஸ்ட்டு. வந்த உடனே நான் சூரி சாருக்கு சொன்னேன், நான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த படம் பெரிய வெற்றி படம் அமையும் அப்படின்னு. அதே மாதிரி மாமன் படத்துடைய ட்ரெய்லர் பார்த்தேன். ஒரு 2.5 மணி நேரம் படம் பார்த்துட்டு அந்த படத்தில் மனசு நெகிழ்றதுங்கிறது வந்து சகஜம், அது நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு 2 நிமிஷம் ட்ரெய்லர் பார்த்துட்டு கண்ணு கலங்குறதுங்கிறது தான் ஃபஸ்ட் டைம் எனக்கு ஆக்சுவலாக. ஸோ அந்த ட்ரெய்லர் இந்த படத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எல்லா உழைப்புக்கும், எல்லா உழைப்பாளர்களுக்கும், எடிட்டருக்கும், முக்கியமாக எடிட்டருக்கும், படத்துடைய இயக்குனர் அவருக்கும், ஒளிப்பதிவாளர், இந்த திரைப்படத்தில் இருக்க எல்லா கலைஞர்களுக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு சொல்லிட்டு எல்லாமே இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். சூரி சார், நீங்கள் மேலும் மேலும் வளரணும், உங்களை சுற்றி இருக்க எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுக்கணும். வாழ்க வளமுடன். இவ்வளோ பெரிய ஒரு மூவியோட பார்ட் ஆகுறதுல பெருமையாக இருக்குது ஆக்சுவலி. ஸோ ஃபஸ்ட்டு நன்றி என்னோட டிரெக்டர் பிரசாந்த் சாருக்கு சொல்கிறேன். அண்ட் குமார் சார், சூரி சார், தேங்க்யூ ஸோ மச். ஜேபி சார் சொன்ன மாதிரி அங்கே இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே அவங்க வந்து ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் எப்போவுமே கொடுத்துட்டு இருக்கும். அது ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் எங்களுக்கு எல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். ஓகே, இந்த போன சீனில் நம்ம நல்லா பண்ணியிருக்கணும் அவங்க சொல்லியிருக்காங்க, ஸோ நெக்ஸ்ட் டைம் இன்னும் நல்லா பண்ணணும். ஸோ அது ஒவ்வொரு டைமும் அந்த ஒரு அப்ரிசியேஷன் கொடுக்குற அந்த மைண்டு வந்து எவ்வளோ சந்தோஷமான ஒரு விஷயம்னு உங்களுக்கு தெரியாது. பட் எங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் இந்த என்டையர் மூவி வந்து நீங்கள் இப்போ ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு ஃபேமிலி தான். ஸோ ஃபேமிலியில் இருக்கிற அக்கா, தம்பி, ஹஸ்பண்ட், ஒய்ஃப், அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, அந்த எல்லா ரிலேஷன்ஷிப்பையும் ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. ஸோ என்னோட ரியல் லைஃப்பில் நான் ஒரு அக்கா, நிறைய விஷயங்கள் இந்த சாங் இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ அதை பார்க்கும்போது எனக்கும் என்னோட பிரதர் ஆகாஷை மிஸ் பண்ணேன். எனக்கும் தாய்மாமன் இருக்காங்க. எங்கள் கேரளாவில் தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி தாய்மாமன் கல்ச்சர் வந்து அவ்வளோ இந்த சீர் வைக்கிறது அதெல்லாம் இல்லை. பட் இருந்தாலும் எங்களுக்கும் மாமானா பயம், ரெஸ்பெக்ட், ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் எல்லாம் இருக்குது. ஸோ இப்போது எனக்கும் என்னோட தாய்மாமனை ஞாபகம் வந்தது. ஸோ அந்த மாதிரி நிறைய பேருக்கு இந்த மூவியில் நொஸ்டாலஜிக்கான மொமெண்ட்ஸ் கிடைக்கும். அண்ட் உங்களுக்கு எல்லாருக்கும் ஃபேமிலியாக ஒரு ரீவாச்சபிள் மூவி கண்டிப்பாக இந்த மூவியாக இருக்கும் நானும் நம்புகிறேன். அண்ட் மற்றபடி என்ன பேசுறதுன்னு தெரியாது. அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. லாங்குவேஜ் பிரச்சனையாக இருக்கிற எனக்கு வந்து அப்பப்போ கேரவன் வந்துட்டு ஏன்னா பெரிய பெரிய டயலாக்ஸ் ஆக்சுவலி லப்பர் பந்தில் நான் டயலாக்ஸ் வந்து மாமன் விட கம்மியாக தான் பேசியிருக்கேன். இதில் தான் பெரிய பெரிய டயலாக்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு டைமும் என்டையர் அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ் எல்லாரும் வந்து கேரவனில் கரெக்டாக சொல்லி கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அண்ட் எல்லா எங்கள் ஃபேமிலி மாதிரி தான் இருந்தது. டெய்லி வந்து ஒரு காது குத்து இருக்கும், ஒரு கல்யாணம் இருக்கும், நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ எல்லா ஆர்டிஸ்ட்டுமே இருந்தாங்க. ஒரு 30 days ஒரு ஃபேமிலியில் ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடக்கும்போது எப்படி இருக்கும் அந்த மாதிரி கலகலப்பாக இருந்தது. அண்ட் ஐஷு, தேங்க்யூ. என்னோட சிஸ்டர் இன் லோவா தான், பட் ஃப்ரெண்ட்லியாக தான் 2 வாட்டி ஆக்சுவலி மலையாளத்திலும் இப்போ தமிழ்லையும் என்னோட சிஸ்டர் இன் லோவா தான் நடிச்சிட்டு இருக்கேன். ஸோ ஹெஷாம், எங்கள் மலையாளி கேங் ஒரு கேங் இருக்குது, தமிழ் கேங் இருக்குது. ஸோ டோட்டலி இந்த மூவி வந்து ஒரு ஃபேமிலி வைப் கண்டிப்பாக பார்க்குறவங்களுக்கு கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ எல்லாரும் பார்த்துட்டு இப்போ லப்பர் பந்து சுவாசிகான்னு சொல்கிற மாதிரி நெக்ஸ்ட் வந்து மாமன் சுவாசிகா அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நானும் நம்புகிறேன். ரொம்ப எக்ஸைட்டிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் லட்டு, தேங்க்யூ ஸோ மச். உன்னை ரொம்ப நான் வந்து அவனை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணியிருக்கேன், அதுக்கு சாரி. லட்டு தான் இந்த மூவியோட ஸ்டார். அது நீங்கள் இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அவ்வளோ க்யூட்டான நிறைய விஷயங்கள் எக்ஸ்பிரஷனாக அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ லட்டு தான் இந்த படத்தோட ஸ்டார். அண்ட் ராஜ்கிரண் சார், உங்கள் கூட நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது, உங்களை தொடர்றதுக்கு, கட்டி பிடிக்கிறதுக்கு எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் கிடைச்சிது. கீதா மேம், விஜய் மேம், எல்லாருக்குமே, பாலா சார், சிதேஷ், சாயா, எல்லாருக்கும் தேங்க்யூ. அண்ட் ஹாய் லோகேஷ் சார், நான் சுவாசிகா, மாரி செல்வராஜ் சார், வணக்கம். ஸோ ஆமாம், உங்களை எல்லாம் இப்போ பார்க்குறதுக்கும் அதுவும் ஒரு பெருமையாக இருக்குது. ஸோ தேங்க்யூ. ஓகே, அவ்வளோதான். ஸோ யா, தேங்க்யூ ஸோ மச். என் குடும்பத்தை பற்றி புகழ் சொல்கிறது கேட்டுட்டு தான் இருந்தாங்க இவ்வளோ நேரம். ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்கு மாமனோட ஒரு பார்ட்டாக இருக்கிறதுல.
என்னோட குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் அப்புறம் சொல்றேன். நமக்கு அதுக்காக ஒரு டே வரும்னு நான் நம்புறேன். இன்னைக்கு கெஸ்டா வந்து எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்யூ. எல்லாரும் ரொம்ப கனெக்டட் டு இந்த ஃபிலிம்க்கு பிரசாந்த்க்கு பாண்டியராஜ் சார் கனெக்டட். எல்லாருமே ரொம்ப நண்பர்கள் நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம சினிமாவை ரொம்ப அதிகமா லவ் பண்ணி அதுக்காக ஒர்க் பண்றதுனாலதான் இங்க நீங்களே கெஸ்டா கூப்பிட்டு இருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஹியர் ஆல் ஆஃப் யூ. இந்த படத்துக்காக எல்லாரும் நீங்க ட்ரெய்லர் பார்த்துட்டு அதை பத்தி பேசும்போது எனக்கு ட்ரெய்லர் பார்த்துட்டு அந்த அழுக வருது அதெல்லாம் சொல்லும்போது அதுக்கு மட்டும் நான் இப்போ எனக்கு 2 பேரை எனக்கு மென்ஷன் பண்ணோம். கணேஷ் ஹூஸ் ஆர் எடிட்டர், அப்புறம் ஹெஷாம். அந்த மியூசிக்காலேயே அந்த அழுக வருது. அண்ட் ஆல்சோ நம்ம ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகுது May 1க்கு. ஸோ May 1க்கு நான் யோசிக்கும் போது இன்னும் 16 days இருக்கு. அப்பவே நிறைய தெரிஞ்சிடுமோ இன்னொரு பயம் எனக்கு இருந்தது. நான் யார்கிட்டயே சொல்ல. ஆனா ஒரு ட்ரெய்லர் காமிச்சிட்டு என்ன அந்த படம்னு அவர் சொல்லி கொடுத்த, ஆனா ஜாஸ்தியா எதுவும் சொல்லல. ஸோ கணேஷ், தேங்க்யூ ஃபார் தட். இட் வாஸ் பிரில்லியன்ட் மூவ். ஐ ரியலி லைக்ட் இட். அண்ட் தேங்க்யூ டு த பிரஸ் அண்ட் மீடியா. இந்த ஃபிலிம்க்கு நீங்க கொடுக்குற சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ டு எவ்ரிபடி ஃபார் பீயிங் பேஷண்ட் வித் அஸ். தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதை பெருமையாக நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு தம்பி சூரிய அவர்களும் கதாநாயகி ஐஸ்வர்யலட்சுமி அவர்களும் அக்கா கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கும் சாசிகா அவர்களும் பெர்ஃபார்மன்ஸில் மிரட்டிருக்காங்க. இது போக விஜயமா இருக்காங்க, கீதா கைலாசம் இருக்காங்க, தம்பி ஜெயபிரகாஷ் இருக்கு, நான் இருக்கேன், இன்னும் நிறைய பேர் ஆர்டிஸ்ட் இருக்காங்க. எல்லாரும் அவங்கவுங்க பங்கு அற்புதமாக செஞ்சுருக்காங்க. இது ஷூட்டிங் நடக்கிற இடத்துல பார்க்கும் பொழுது எல்லாருடைய உழைப்பும் தெரிஞ்சது. தம்பி பிரசாந்த் பாண்டியராஜ் அவ்வளோ அற்புதமா எல்லாத்தையும் வேலை வாங்கியிருக்காரு. இந்த விழாவை சிறப்பிக்க வந்த தம்பி லோகேஷ் கனகராஜ், தம்பி சிறுத்தை சிவா, தம்பி பாண்டியராஜ், தம்பி அம்மா கிருஷ்ணன் சிவா, இந்த படத்து தமிழ்நாடு விநியோகத்தை வாங்கியிருக்கிற தம்பி அனைவருக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாத்துக்கும் மேலா இது படத்துடைய உழைப்பு, உண்மையான உழைப்பு. எல்லாரும் கஷ்டப்பட்டு உழைச்சி இந்த படத்தை கொண்டு உருவாக்கியிருக்கோம். எல்லாரும் அவ்வளோ அற்புதமாக தயாரிப்பாளர் குமார் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த எல்லாருடைய உழைப்பும் வெளியே போய் சேரணும்னா ஊடக நண்பர்கள் எங்களுக்கு உதவணும். இந்த விஷயங்களை எல்லாரும் போய் சேர்க்கணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். மியூசிக் சந்தோஷ். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, முதல்ல ஏன் அவர்கிட்ட ஆரம்பிக்கும் அப்படின்னா, எல்லா படத்தையும் அவர் சொல்லிடுவார் என்கிட்ட வந்து. டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே தெளிவாக படம் கிட்டு அப்படின்னு சொன்னதே சந்தோஷம் தான். அதே மாதிரி மாமன் வந்து வந்துருங்க, மாமன் வந்து கண்டிப்பாக ஒரு முக்கியமான படமாகும் அப்படின்னு சொன்னார். அவள் பார்த்து பாசிட்டிவாக இருக்கும். ஆனால் அவள் பார்த்த உடனே சந்தோஷம் இருந்துச்சு. எல்லாருக்கும் நன்றி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதில். என்னையும் சூரியனை ஃபஸ்ட்டு முதல்ல சொல்லணும். எனக்கும் சூரியனுக்கும் ஒரு எமோஷனலான ஒரு கான்டாக்ட் இருக்குது. 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரே வீட்டிலேருந்து வந்த மாதிரியான ஒரு உணர்ச்சி தான். நிறைய இரவுகள் நான் அஸ்மியேட்டராக அந்த காலகட்டத்தில் இருந்து நிறைய இரவுகள் ஒன்றா பேசிகிட்டு இருந்திருக்கோம், சிரிச்சிருக்கோம், விளையாண்டுருக்கோம். அப்போல்லாம் வந்து உண்மையாகவே மனுஷன் தோண்டிகிட்டே இருக்கும். இந்த மனுஷன் வந்து இவ்வளோ இயல்பாக இருக்காரு, இவ்வளோ வாழ்க்கை இருக்கு இவர்கிட்ட. இவர் வந்து அப்போ வந்து சூரியன், நான் பழக ஆரம்பிக்கும்போது சூரியனுக்கு கொஞ்சம் மோசமான காலகட்டமாக நினைக்கிறேன் சினிமாவில். அவர் காமெடினா தொடரலாம், காமெடி ஒர்க் அவுட் ஆகாமல் போன காலகட்டம் மாதிரி பேசிட்டு இருப்பாங்க எல்லாரும் பக்கத்தில். அப்போ அவர் வந்து நைட்லாம் உட்காந்து ஒன்றா விளையாடும் போது அவரை பார்த்துட்டு அதோட உடல் மொழி, அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த சென்ஸு, கதையை பற்றி பேசும்போது ஒரு சென்ஸு, நிறைய நாள் யோசிச்சுட்டே இருக்கும்போது இது வேற மாதிரி ஒன்று பண்ணால் எப்படி இருக்கும். அப்போ நான் படம் பண்ண ஆரம்பிக்கல, வேற மாதிரி பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு நாங்கள் எங்கள் ஆஃபீஸ்லாம் பேசிகிட்டு இருக்கோம்.
அது அது நிகழும் எப்ப நிகழும் இந்த மாதிரி ஆட்கள் கதைக்கு தேவையான நம்ம கதைக்கு நம்மளோட வாழ்க்கைக்கு நம்ம யோசிக்கிற கனவுகளுக்கெல்லாம் தேவையான மனிதர்கள் ரொம்ப சாதாரணமா அலைஞ்சிட்டு இருக்காங்க. இவங்க எப்போ ஹீரோ ஆவாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம்ல. இப்ப நான் பெரிய கதை வச்சுட்டு இருக்கும் போதெல்லாம் ரொம்ப சாதாரண ஒருத்தர் தேவைப்பட்ட நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு அலைஞ்சிட்டு இருப்போம். அவங்களுக்கு மார்க்கெட் இருக்காது, அவங்கள சொன்னாலே ஏத்துக்க மாட்டாங்க. அவங்க இந்த மாதிரி ஆள் ஹீரோ அப்படின்னாலே கதை வந்து தண்ணி ஆயிடும். இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இவங்க ஹீரோவா ஆனா எப்படி இருக்கும் அப்படின்னு தோணிக்கிட்டே இருக்கும். அது அத்தனையும் சாத்தியமாக்கிருக்கீங்க. இப்போ ரொம்ப சந்தோஷமா, ஏன்னா அது ஒரு மாதிரி அவ்வளவு பவரா இருக்கு நினைக்கும் போது. நீங்க கவிடனா இருக்கட்டும், கொட்டுக்காளியா இருக்கட்டும், இப்ப அடுத்து மாமனா இருக்கட்டும், விடுதலையா இருக்கட்டும், விடுதலை நீங்க செலக்ட் ஆன அடுத்த செகண்டே அது நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அதனால வந்து சூப்பர்னா நிறைய விஷயம் பேசியிருக்கோம். நிச்சயமா என்ன சொல்றது, எப்படினாலும் சூரியன் இருக்காரா, யாருமே இல்லாம போது சூரியன் இருக்காரா அப்படின்னு யோசிச்சு வாழ்வான். அப்படி ஒரு கதை எப்படி பார்த்தாலும் சூரியன் இருக்காரு அப்படிங்கிறதே நமக்கு வந்து மனசுக்குள்ள. சூரியன் இருக்காருன்னு ஏன் சொல்றேன் அப்படின்னா, நிச்சயமா நீங்க யாருமே பண்ண மாட்டேன்னு ஒரு கதை சொன்னாங்கன்னா அந்த கதையை கொண்டுட்டு சூரியன்கிட்ட போகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உறவு முறை எந்ததுக்குள்ள இருக்கு. ரொம்ப நன்றிங்க. அப்புறம் வந்து இந்த படத்துல டைரக்டர் பர்சன் எனக்கு வந்து ஒன்றும் சொல்லணும், ஏன்னா ரொம்ப பெரிய விஷயமா நான் பாக்குறேன். அந்த படத்தோட இது வெப் சீரிஸோட ஒரு பிரஸ் மீட்ல அவர் பேசினார். நான் ஒரு பிளாப் டைரக்டர், இன்னொரு ஒரு பிளாப் ஹீரோ, அப்புறம் வந்து ப்ரொடியூசர், பிளாப் ப்ரொடியூசர், நாங்கள் 3 பேரும் சேர்ந்து நீங்க பண்ணிருக்கோம், நீங்க வந்து பாருங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். நிஜமாவே அது பெரிய விஷயமா இருந்துச்சு. எல்லாரும் சிரிச்சுட்டு ஆலோசனை பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து மாமன் ஷூட்டிங்ல இருந்தேன். உதவி சார் தான் அந்த சொன்னாங்க, விடுதலை இது விலங்கு சீரியஸ் பார்த்தீங்கன்னு கேட்டாரு. நான் சீரியஸ்ல பெருசா பார்க்க மாட்டேன் சார் அப்படின்னா, டைம் இல்லை அப்படின்னு சொன்னேன். இல்லை நீங்க பாருங்க அப்படின்னு சொன்னாரு. டெய்லி மார்னிங் ஷூட்டிங் வந்து டெய்லி நைட் உட்காந்து பார்த்துட்டே இருந்தேன். அவ்வளோ சர்ப்ரைஸா இருந்துச்சு. ஏன்னா நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம என்ன நினைப்போம், நமக்கு இருக்க சில விஷயங்கள் வச்சுக்கிட்டு நம்ம இவ்வளவுதான் இருக்கும் வச்சுட்டே இருப்போம். அவ்வளோ சர்ப்ரைஸா இருந்துச்சு, லைவா இருந்துச்சு. வெப் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற மைண்ட் செட்லாம் போய் ஒருத்தர் இவ்வளவு ஆழமா இவ்வளவு விஷயங்களை யோசிச்சு இவ்வளவு மெனக்கிட்டு ஒரு பெரிய தோல்விக்கு அப்புறம் இவ்வளவு மெனக்கிட்டு இதை பண்ணிருக்காரு அப்படிங்கும்போது பெரிய விஷயமா பார்க்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு தெரியுது, அதை எதையும் யோசிக்காம சூரியன் வந்து கதை வாங்கி அந்த கதையை இவ்வளவு கலர்ஃபுல்லா இப்போ சொன்னார் ரவிக்குமார் சொன்னாரு, எந்த அடையாளத்துக்கும் சிக்காம விலங்கு மாதிரி வெப் சீரிஸை பண்ணிட்டு அதுக்கப்புறம் மாமன் ஒரு படம் எடுக்கிறாரு. இதுல வந்து பாண்டியராஜ் சார் பேர் போட்டுக்கலாம், அதுக்கப்புறம் பொன்டாம் சார் பேர் போட்டுக்கலாம், அவர் பேரும் போட்டுக்கலாம். கலர் டோன் அப்படிதான் இருக்கு. ஆனா படத்துக்குள்ள போனா அந்த டைரக்டர் இருப்பாரு அப்படின்னு சொன்னாரு. ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. எதை பத்தியும் யோசிக்காம எந்த அடையாளத்துக்கும் சிக்காம சூரியனை கூப்பிட்டாரு, ஒரு கதை பண்றோம், இந்த கதை நான் பண்றேன் பண்ணிருக்காரு. நிச்சயமா அந்த படம் ஒரு பெரிய வெற்றி படமா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது சந்தேகமே இல்லை. ஏன்னா வெற்றி படத்துக்கு யாரெல்லாம் தேவையோ அவங்க எல்லாமே இந்த படத்துல இருக்காங்க. யாரெல்லாம் தேவைன்னு நான் சொல்றது வந்து திறமையானவர்களுக்கு மட்டும் கிடையாது. ஒரு நல்ல விஷயம், நல்ல மனிதர்கள் ஜெயிக்கும் நம்பக்கூடிய ஆட்கள் நம்ம பக்கத்துல நினைப்போம்ல, அப்படியாப்பட்ட மனிதர்கள் அந்த படத்துக்குள்ள இருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா அவங்க ஃபர்ஸ்ட் மீட் யாரெல்லாம் ஞாபகம் இருக்கு, லண்டன்ல பார்த்தேன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இன்னைக்கு இங்க பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, அங்க பார்த்ததுக்கு இங்க பார்த்ததுக்கும் ஆச்சரியமா இருக்கு. உண்மையாவே சொல்றேன், நீங்க இப்போ சினிமாவை நீங்க இந்த படத்தை நீங்க ஓகே பண்ண விதம் இருக்குங்க, அது அந்த ப்ராசஸ் வச்சுக்கிறேன். இந்த ப்ராசஸ்ல நீங்க அடையிற நம்புற விஷயம் நடக்கணும்னு நினைக்கிறேன். இந்த ப்ராசஸ் இப்படி வச்சுக்க ப்ராசஸ் மூலமா சினிமாக்குள்ள நீங்க அடைகிற இலக்கு சீக்கிரமாவே அடையணும்னு நினைக்கிறேன். அதுக்கு வாழ்த்துக்கள். அப்புறம் கெத்து எழுப்பு ஏன் சொல்றேன் அப்படின்னா, உங்களை பத்தி தான் பேசிட்டே இருந்தாரு என்றவர் சூரியன் ஒரு வார்த்தை சொன்னாரு, அதை சொல்லணும்னு நினைக்கிறேன். ட்ரெய்லர் பார்த்து வந்து பேசிட்டு இருந்தோம், தமிழ் சினிமா இருக்க வரைக்கும் அந்த பொண்ணு நடிக்கணும் அப்படின்னு சொன்னார். சீரியஸா சொன்னாரு. நான் சொன்னேன் வந்து அந்த அக்கா கேரக்டர் அப்படின்னு சொன்ன அக்கான்னு சொன்ன அடுத்த செகண்டே வந்து ஐயோ எப்பா பெத்தார அந்த பொண்ணு இருக்க பிசாசுங்க, அது நீ வெளியே வச்சுக்கோங்க தலைவா. நீ அந்த பொண்ணு வந்து தமிழ் சினிமாவில் படம் எவ்வளோ கடைசி எவ்வளோ எடுக்காங்களோ அவங்க அந்த பொண்ணு நடிக்கணும்னு நினைச்சிட்டே இருக்கும். அதுவும் பிசாசுன்னு சொல்லி என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. உங்களை பத்தி மட்டும்தான் பேசிட்டு இருந்தாரு, ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாரு. ஏன்னா இந்த படத்தை வந்து நான் கேட்டேன், தங்கச்சி கேரக்டர் எப்படி பண்ணாங்க அப்படின்னு கேட்டேன், அக்கா கேரக்டர் எப்படி பண்ணாங்கன்னு கேட்ட அடுத்த செகண்ட் ஃபுல் ட்ரெய்லருக்குமான மொத்த எமோஷனையும் உங்களை பத்தி மட்டும் சொல்லிட்டு இருந்தாரு. நிச்சயமா அந்த படத்துக்கான அந்த அது எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. அது ஏன்னா ஒரு சூரியன் மாதிரி ஒருத்தர் வந்து அக்கா அப்படின்னா அவர் கதை இந்த நாங்கெல்லாம் வந்து
சொந்த கதை தூக்கிட்டு அழுதுட்டு இருக்கோம். அது எங்களுக்கு தெரியும், ஒரு கேரக்டர் எப்படி சூஸ் பண்ணணும். ஆப்போசிட்டா கனெக்ட் ஆகாத ஆள் இருந்தாங்கன்னா தலை வெறிச்சலமா ஆயிடும். நான் படம் பண்ணும்போது அப்படிதான் ஃபீல் பண்ணியிருக்கேன். நான் சூஸ் பண்ற கேரக்டர், நான் தேர்வு செய்த கதாபாத்திரங்கள், நடிகர்கள் ஏதோ வகையில விலகி நின்றாங்க அப்படின்னா அன்றைய நாள் எனக்கு வந்து மோசமான நாளா இருக்கும். ஒண்ணு நான் அவங்களுக்கு சைக்கிளா தெரியுவேன், இல்ல அவங்க எனக்கு சைக்கிளா தெரியுவாங்க. எனக்கு என்ன பண்ணே தெரியாது. அப்புறம் போய் கெஞ்சுவேன், போய் நைட்டுக்கு போய் கெஞ்சுவேன். அது எங்க அம்மா அப்படின்னு, அது எங்க அக்கா அப்படின்னு, அது எங்க அண்ணன் அப்படின்னு. ஏன்னா அப்படியே தூக்கி வச்சு முன்னாடி, அது நீங்க வேற யாரும் கிடையாதுங்க, அது எங்க அண்ணன், அதனாலதான் மட்டும் அப்படி வேலை வாங்குறேன், புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா நிஜ மனிதர்களே நமக்கு கதாபாத்திரங்களா மாற்றும் போது நமக்கு தாங்கிக்க முடியாது சில விஷயங்களை. ஒரு சினிமாவுக்காக எக்ஸ்பீரியன்ஸ்க்காக ஒன்று பண்றோம் அப்படின்னா ஓகே. நமக்குள்ள வலியை ஏற்படுத்திய நம்மளை ரொம்ப நமக்குள்ள இத்தனை நாள் தங்கி போன ஒரு கேரக்டரை இத்தனை நாள் நம்மளை வந்து நமக்குள்ள உலுக்கி உரமாகி என்னைக்கா நீ வெளிக்காட்டிட மாட்டியா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்க கேரக்டர்ஸ் அது எல்லாமே. அந்த கேரக்டர்ஸை நம்ம வந்து போர்ட்ரேட் பண்ணும்போது அது சரியா பண்ணல, அதுல இருந்து ஏதோ ஒண்ணு கூட தென்பட மாட்டேங்குது அப்படின்னா அது பெரிய பெயின். கேரக்டர்ஸ் ஒவ்வொரு நடிகர்கள்ட்டையும் இந்த மாதிரியான கிரியேட்டர்ஸ் எதிர்பார்க்கறது என்னன்னா, நாங்க நினைச்சுக்கிட்டு இருக்க கேரக்டர்ஸ், அந்த கேரக்டர்ஸோட ஆட்டிடியூட், அந்த கேரக்டர்ஸோட ஏதோ ஒரு தன்மை இந்த நடிகர்கிட்ட வெளிப்பற்றாதான்னு இயங்கணும். அப்படி வெளிப்படுத்தக்கூடிய அத்தனையும் வெளிப்படுத்தக்கூடிய நடிகர்களோட படத்தில் இருக்காங்க. அப்படி சந்தோஷம். அதுக்கெல்லாம் தானா ராஜ்கிரண் சார் இருக்காரு. சார் என்ன சொல்றது, அம்மா அது சொல்ல முடியாது சார். நான் இப்ப அந்த இடத்துக்கு வந்துட்டு எல்லாருமே நிறைய பேசின மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட உங்க நல்லா ஞாபகம் இருக்கு, கலைஞர் 100 நிகழ்ச்சியில தான் அவங்க கூட உட்காந்து ஒரு 3 hours அப்ப நீங்க பேசினது, வடிவேல் சார் நீங்க நானும் 3 பேரும் பேசிக்கிட்டது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். அது வந்து இத்தனை நாள் சினிமாக்குள்ள நீங்க இவ்வளவு நாள் இருந்து கிராமத்து கதைகளோட, கிராமத்து மனிதர்களோட அத்தனை ஒரு வேர்ல இருந்து பிடிங்கிட்டு வந்து அது அத்தனையுமே வந்து நீங்க கடத்தின விதம் இருக்குல்ல, இது நீங்க எல்லாமே இங்க எல்லாத்துக்குமே வந்து அதுதான் ஒரு மூல பாடமா இருக்கு. நான் நிச்சயமா சொல்றேன், உங்களோட படங்கள், கிராமத்து படங்களோட படங்கள் பார்க்கும்போது ஒரு கேரக்டர் எழுதி சாதாரணமா நம்ம கடந்து போகக்கூடிய கேரக்டர் வந்து சாதாரணமா நம்ம வீட்டுல சாதாரணமா தெரியக்கூடிய மாமா, சாதாரணமா தெரியக்கூடிய மதினி, சாதாரணமா தெரியக்கூடிய அக்காக்கள், இது எல்லாத்தையும் நீங்க வந்து அவங்களுக்குலாம் உயிர் விட்டு அவங்க தெய்வங்களா மாற்றி விட்டுருக்கீங்க. அதோட வெளிப்பாடு தான் மாமனுக்கும் இருக்கு. நிச்சயமா சொன்னா உங்களோட பாதிப்பு இல்லாம இந்த மாமன்களாக வாய்ப்பே கிடையாது, மாமனுக்கு வாய்ப்பு கிடையாது, வாழையும் வாய்ப்பு கிடையாது. அவங்களுக்கு எப்போதுமே நாங்கள் எதிரிடம் பட்டிருக்கோம். அப்போ இந்த டீம்ல வேலை செஞ்ச எல்லாத்துக்குமே நன்றி சொல்லுவோம். ஒவ்வொருத்தருமே சொல்ல முடியல. விவேக் தெரியும், அவர் கண்டிப்பா இந்த மாதிரி படத்துக்குலாம் வந்து என்ன சொல்றது, உணர்வு, குடும்பம், உறவு அப்படின்னா இறங்கி வாசி அமைச்சுவாரு. நிச்சயமா நல்லா எழுதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அப்புறம் மியூசிக் டைரக்டர், எனக்கு பேர் தெரியல, நிஷாமா, ஓகே. நாங்கள் வந்து பேசிக்கிட்டு இருந்தோம், தமிழ் பேசுவாரா மியூசிக் டைரக்டர் அப்படின்னு சொல்லி அவர் வந்து தமிழ்லேயே பேசினாரு. ஓகே ஓகே, சந்தோஷம் பேசிட்டு இருக்கேன். நிச்சயமா நீங்க பேசின விதத்திலே புரியுது இந்த கதையை நீங்க உள்வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி. நிச்சயமா நீங்க ஒரு பெரிய ஜேர்னி தமிழ்ல ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி, எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. நிச்சயமா ஒரு சூரியனா முதல்ல சூரியனுக்கு அவர் வந்து அதவே ஒரு பேரை உருவாக்கி, அதற்குன்னு ஒரு பேரை உருவாக்கி அந்த பேர்ல அதவே ஏறி உட்கார்ந்துட்டு அவனையும் இப்படி போயிட்டு இருக்காரு. அதனால அந்த பேரை யாருமே புரிஞ்ச முடியாது. வாழ்த்துக்கள்லாம் ரொம்ப நன்றி. சூரியனா, ஐஸ்வர்யா லட்சுமி, அண்ட் படத்தோட டைரக்டர் பிரசாந்த் அண்ட் ப்ரொடியூசர் குமார் சார், எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். முதல்ல நான் ஒரு 3-4 நாள் முன்னாடி தான் ஆனால் ஃபோன் பண்ணி கூப்பிட்டு தான் இந்த ட்ரைலர் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். அண்ட் உண்மையிலே நான் இதுக்கு மேலே சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஒரு கமர்ஷியல் ஃபிலிமுக்கான ஒரு ப்ராப்பர் சக்ஸஸ் மீட்டர் என்னவோ அது இந்த ட்ரைலர்லேயே தெரிஞ்சுது. ஸோ இந்த படம் ஆல்ரெடி ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படம்னு நினைக்கிறேன். அண்ட் ரீசெண்டாக இப்போ மக்கள் இந்த லைட் ஹார்ட்டட் ஃபிலிம்ஸுக்கு கொடுக்குற வரவேற்பின் படி பார்க்கும்போது இது ஆல்ரெடி ஒரு பிளாக் பஸ்டர் ஃபிலிம் தான். ஸோ என்டையர் கேஸ்ட் அண்ட் க்ரூ அண்ட் எல்லாருக்குமே ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இந்த சூரியனோட வளர்ச்சி பார்க்கும்போது பிரமிப்பாகவும் இருக்கு. அதே சமயம் இங்க இருக்கிறவங்க எல்லாருமே சொன்னதுல ஒரு விஷயம் எல்லாரும் காமனா சொன்னது வந்து சூரியனோட வளர்ச்சி எல்லாருக்குமே சந்தோஷத்தை கொடுக்குதுன்னு. அதாவது எந்த ஒரு ஹேட்ரடும் இல்லாம ஒருத்தரை அவர் வளர்றதை பார்த்து ஜெனரலா சந்தோஷப்படுறது ஆக்சுவல் வளர்ச்சின்னு நான் நினைக்கிறேன். இப்போ ரீசெண்டா ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சு நானும் சின்ன சின்னதான் படங்கள்லாம் பண்ணி பார்த்துருக்கேன்.
ஒரு 10 கதை வந்து அதுல 5 கதை வந்து சூரியன் எழுதிட்டு வராங்க. அந்த வளர்ச்சி பயங்கர பெருசா இருக்கு. அந்த இதோட எல்லாமே வந்து பெரிய பெரிய சக்சஸ் வரணும்னு நினைக்கிறேன்னா. அண்ட் தேங்க்யூ, வாழ்த்துக்கள் ஃபார் த டீம். நன்றி. வந்திருக்கக்கூடிய அனைத்து தாய் மாமன்களுக்கும், இனிமேல் தாய் மாமன்களாக ஆக போகிறவர்களுக்கும், அந்த அழகான மாப்பிள்ளைகளுக்கும், இந்த தாய் மாமன்களையும் மாப்பிள்ளையும் என்னைக்கு ஒத்துமையாவே வச்சிருக்கக்கூடிய அனைத்து தாய்மார்களையும் வருக வருக வருகிற விழா கமிட்டி சார்பாக வரவேற்கிறோம். மாமன், அதாவது இந்த மாமன்ற உறவு வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து ரொம்ப நெருக்கமான ஒரு உணவாக இருக்கும். அதை பற்றி தான் படம் பேசுது, அதை பற்றி தான் வந்திருக்க எல்லாரும் பேச போகிறாங்க. அதையே நானும் சொல்லலை. நான் ஒரு மாமன், நான் ஒரு தாய் மாமன்றதை மட்டும் ஷேர் பண்ணிவிட்டு நான் பேசுகிறதுக்கு பெரிய பெரிய ஆட்கள் வந்திருக்காங்க, அவங்கெல்லாம் பேசுகிறத கேட்போம். எங்கள் அக்கா பசங்க பேர் வந்து ஜெய்சான், ஜெய்சூர்யா. நான் தாய் மாமனாகி கிட்டத்தட்ட ஒரு 17 வருஷம் ஆயிடுச்சு. எங்கள் அக்கா பையன் ஃபஸ்ட் இயர் காலேஜ் போயிட்டாப்புல. எனக்கு ஃபஸ்ட்டு வந்து கதை சொன்னோடனே, அதாவது நான் வந்து அவனை மாமான்னு கூப்பிடுவேன், அவன் எனக்கு மாப்பிள்ளைன்னு கூப்பிடுவான். நாங்கள் பயங்கரமான நண்பர்கள். இந்த மாமா ஃப்ரெண்டை வந்து நம்ம ஏன் மாமா மாப்பிள்ளைன்னு கூப்பிட்றோம்னா அதில் ஒரு பயங்கர நட்பு இருக்குது. அதே மாதிரி தான் நம்ம தாய் மாமன் எப்பயுமே நமக்கு வந்து ஒரு நண்பர்களாக நிறைய விஷயத்த ஷேர் பண்ணிக்க முடியும். பிரச்சனையும் வரும், ஆனால் பயங்கரமாக ஷேர் பண்ணிக்கலாம். அது மாதிரி தான் எங்கள் அக்கா பசங்க என்கிட்ட அவங்க அப்பா கிட்ட கேட்குறத விட என்கிட்ட நிறைய கேட்பாங்க. அது அன்பு, நட்பு எதுவாக இருந்தாலும் ரொம்ப அந்யோன்யமாக இருக்கும் அந்த உறவு. ஃபஸ்ட்டு வந்து இந்த கதையை சொன்ன உடனே எனக்கு ரொம்ப பயமாயிருச்சு. ஏன்னா இப்படி ஒரு மாமனா நம்ம இல்லையே. நாளைக்கு இந்த படத்தை பார்த்துட்டு எங்கள் அக்கா சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்குமே, ஏண்டா இதெல்லாம் நீ என்னைக்காவது ஒரு நாள் பண்ணிருக்கியாடா? இந்த மாதிரி பல வீட்டில் பஞ்சாயத்து வரப்போது. இப்படி ஒரு மாமனை எங்கேயுமே பார்க்க முடியாது. ஒரு மாமன் இப்படி எப்படியெல்லாம் இருக்கணும், எந்த மாதிரிலாம் வந்து ஒரு குடும்பத்துக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கணும், இப்படி இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்கு இல்லையா? அந்த மாதிரி ஒரு மாமன் தான் நம்ம அண்ணன் சூரியன் இந்த படத்தில் மிகச்சிறப்பாக நடிச்சிருக்காங்க. அது மாதிரி நண்பன் வந்து சிறப்பாக கலக்கியிருக்கான். இந்த படம் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு படமாக இருக்கும். அதுதான் நிச்சயமான முறையில் இந்த படம் கதையை கேட்டுட்டு படம் முடிச்சுட்டு டப்பிங்கெல்லாம் முடிச்சுட்டு பார்க்கும்போது ஒன்றே ஒன்று தான் தோணுச்சு. இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சீனும் ஆகட்டும், ஒவ்வொரு சுச்சுவேஷன் ஆகட்டும், ஒவ்வொரு டைலாக் ஆகட்டும், எதையாவது எங்கேயாவது ஒரு இடத்துலையாவது நம்ம கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் கிராஸ் பண்ணியிருப்போம். இதில் வரக்கூடிய ஏதாவது ஒரு வசனத்தை நம்ம வாழ்க்கையில் நம்ம பேசியிருப்போம். ஒவ்வொரு ஏதாவது ஒரு சுச்சுவேஷனாவது நம்ம லைஃப்பில் நடந்திருக்கும். அந்த அளவுக்கு லைஃப்பில் ரொம்ப கனெக்டிவிட்டியான ஒரு படமாக இருக்கும். நிச்சயமாக இந்த தாய் மாமன் உங்கள் எல்லாரையும் இயங்க வைப்பான். அந்த அளவுக்கு மிகச்சிறப்பான ஒரு படமாக வந்திருக்கு மாமன். எல்லாரும் படத்தை பாருங்கள். இன்னும் நிறைய பேருக்காக பேசுறதுக்கு, அவங்கெல்லாம் பேசட்டும். நன்றி, வாய்ப்பு. மாமன் படம், கடைக்குட்டி சிங்கம் படத்தை எப்படி கூட்டம் கூட்டமா குடும்பமா போய் தியேட்டருக்கு போய் பார்ப்பாங்க. கண்டிப்பா இதுவும் அப்படி கண்டிப்பா போய் பார்ப்பாங்க. ட்ரெய்லர் பார்த்தப்ப என் பொண்ணு ஒன்று கேட்டா, எனக்கு இப்படி ஒரு தாய்மாமன் இல்லையே அப்படின்னு. அப்படி எல்லாருக்கும் தோணும், உங்களுக்கும் தோணும், கண்டிப்பா தோணும். அண்ட் நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. பாண்டியராஜ் சார் கிட்ட அசிஸ்டன்ட் அசோசியேட்டா ஒர்க் பண்ண பிரசாந்த் கண்டிப்பா ஜெயிப்பாரு. பாண்டியராஜ் சார் மாதிரி இருக்கீங்க, தரமான படங்கள் கண்டிப்பா அவரு கொடுப்பாருங்கிற எனக்கு ஷூட்டிங் ஸ்பாட்லயே கிடைச்சது. சச் a wonderful person. எல்லா டீமோடும் நான் இந்த படத்துலயே நானும் இருக்கேங்கிற ஒரு பெரிய என்ன சொல்றது பெருமையா நான் நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த படம் மிகப்பெற்றி அடையும், நீங்க அடைய வைப்பீங்கிற நம்பிக்கை எனக்கு கண்டிப்பா இருக்கு. ஏன்னா அது கடைக்குட்டி சிங்கம் படம் பண்ணும்போது நான் சார்கிட்ட சொல்லுவேன், இது கண்டிப்பா பிளாக் பஸ்டர் ஆகுங்க அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் ஃபீல் எனக்கு வந்துட்டு இருக்கு இந்த படத்தை பத்தி. சரி, காமெடி பண்ணிட்டு எப்படி அள வச்சுங்க தெரியுமா? அந்த ட்ரெய்லர் பார்த்துட்டு அந்த கண்ணாடியை தொட்டு முத்தம் கொடுப்பீங்க பாருங்க, அதனால அங்க இருக்க மாட்டாங்க. சச் a wonderful human being. எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சிவா சார் சொன்ன மாதிரி கண்டிப்பா எண்ணம் போல் தான் உங்களுக்கு எல்லாமே அமைஞ்சிருக்கு. அண்ட் ராஜ்கிரண் சாரோட நான் படம் பண்ணணும்னு ரொம்ப நாளா எனக்கு ஆசை. அந்த கனவு எனக்கு இதுல நிறைவேறிச்சு. எல்லாருமே அவ்வளவு அற்புதமா தத்ரூபமா பண்ணியிருக்காங்க. அந்த லட்டு பையன் அவன் தான் எல்லா படத்தையே தூக்கிட்டு போன அந்த பையன்
God bless you, Kalla. And I am a great fan of that little boy, Laddu Payan. And படத்தை வந்து கண்டிப்பா எல்லாரும் தியேட்டர்ல போய் பாருங்க. கண்டிப்பா இதை பிடிக்கும், கண் கலங்காம இருக்க மாட்டாங்க. அதுக்காக இது வந்து இட்ஸ் a very entertaining film also. நான் நிறைய இடத்துல சீரியஸா பண்ணா கூட காமெடியா சிரிச்சுக்கிட்டு இருந்தேன். நானும் ராஜ்கிரண் சாரும் அந்த மாதிரி பண்ணினோம். இட்ஸ் a beautiful brilliant film. And thank you very much for having me, Prashant. இந்த படத்துல வந்து நான் பண்ணணும் இந்த கேரக்டர் அவர் ஒட்ட காலில் நின்னாரா. ப்ரொடியூசர் வந்து பரவாயில்ல வேற ஆர்டிஸ்ட போடுங்கன்னு கூட சொன்னாருன்னு கேள்விப்பட்டேன் இல்லையா. So thank you very much for that. And I'm great. I'm feeling great today. Thank you. பாருங்க, நான் வர முடியாதுன்னு நினைச்சேன். ஆனா இதே கலர்ல எனக்கு இந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல எனக்கு இந்த மாதிரி டேர் ஆயிருந்தது. ப்ரொடியூசர் சார் தெரியுமோ என்னமோ தெரியல, சீலிங்ல இருந்து மேடையில இருந்து எல்லாமே கிரே கலர்ல போட்டிருக்கீங்க. தேங்க்யூ வெரி மச் ஃபார் தட். தேங்க்யூ. இந்த படத்தை பத்தி அசிஸ்டன்ட் டைரக்டர் ஃபோன் பண்ணி சொன்ன பொழுது சூரி சார் படம் அப்படின்னு சொன்ன உடனே நான் வந்து கண்ணை முடிட்டு நிச்சயமா இந்த படத்துல நான் பண்ணி தான் தீர்றேன்னு ஒத்துக்கிட்டேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு படம் நான் சூரி சார் கூட பண்ணியிருக்க வேண்டியது, அது எனக்கு பண்ண முடியாமல் போச்சு. அதனால நான் அது ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருந்த பொழுது இந்த வாய்ப்பு வந்தது. ஸோ ரொம்ப மகிழ்ச்சி. ஓகே, ஸோ சூரி சார் பேர் சொன்ன உடனே நான் கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு முடிவெடுத்தேன். ஏன்னா போன படம் நான் அவர் கூட பண்ணணும்ன்றது தேதிகள்னால முடியாமல் போச்சு. ஸோ ரொம்ப மகிழ்ச்சி சார் உங்கள் கூட நடிக்க வாய்ப்பு கிடைச்சதுக்கு. அண்ட் அடுத்தது சொன்னாங்க லப்பர் பந்து காம்பினேஷன், சுவாசிகா நீங்க சேர்ந்து வரீங்க, அதுல மருமகள மக. ஓ சூப்பர், அது வெரி வெரி ஹாப்பி. அண்ட் அங்க போனா ரொம்ப சர்ப்ரைஸ், விஜய் சந்திரசேகர் என்னுடைய ரொம்ப நீண்ட நாள் ஃப்ரெண்டு, அவங்கள பார்த்தேன். அப்கோர்ஸ் ராஜ்கிரண் சாரோட இப்ப சமீபத்தில் ஒரு படத்துல நடிச்சிருந்தேன். ரொம்ப மகிழ்ச்சி சார். அண்ட் ஏகப்பட்ட க்ரூ, ஏகப்பட்ட காஸ்ட் அண்ட் எல்லாரோடையும் ரொம்ப நல்லா இருந்தது. விஜய் மேம் இப்பதான் சொல்லிட்டு போன மாதிரி லட்டு அண்ட் சூரி சாரோட சேட்டை ரொம்ப நல்லா இருந்தது என்ஜாய் பண்றதுக்கு. அந்த மேஜிக் ஷோ போது அவன் பண்ணது மட்டும் இல்லாம அப்ப நீங்க அடிச்சீங்க பாருங்க ஜோக்கு, அதை நான் மறக்கவே மாட்டேன் சார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், உங்க அப்பா எங்களை மேஜிக் ஷோ பார்க்க வச்சுட்டான் பத்தியான்னு சொல்லி ஜோக் பண்ணீங்க. ஸோ அந்த மாதிரி ஸோ உங்களோட நடிச்சது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நான் மொத்த க்ரூக்கும் எல்லாருக்கும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் எல்லாருக்கும் பிரசாந்த் என்டையர் க்ரூ என்டையர் டீமுக்கு நான் என்னுடைய பெஸ்ட் விஷஸையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். நிச்சயமா வைப் ட்ரெய்லர் வந்த உடனே வைப் ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் எனக்கு வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளர், டைரக்ஷன் டீம், டைரக்டர் எல்லாருக்கும் நன்றி. சூரி சார் தேங்க்யூ. மேலும் மேலும் உங்களோட நிறைய ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். நன்றி. இந்த ஃபங்க்ஷன் எப்படி கோலாகலமாக நடக்குதோ கிட்டத்தட்ட ஷூட்டிங் தினமும் இப்படி தான் நடக்கும். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு நிறைய ஆர்டிஸ்ட் கூட நடித்தது. எனக்கு இப்போல்லாம் குடும்பம்லாம் ரொம்ப சின்னதாகிடுச்சு. அப்பா அம்மான்னு ஒரு ஐடென்டிட்டி அதோட முடிஞ்சிருது. பட் வேற இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆர்டிஸ்ட், ஷூட்டிங் ஸ்பாட்டே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கோலாகலமாக இருக்கும். ப்ரொடியூசர் வந்து அவ்வளோ அற்புதமாக பார்த்துக்கிட்டாங்க. யாருக்கும் எந்த குறையும் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஆல்மோஸ்ட் திருச்சியிலே தான் பண்ணோம், இங்கே பேட்ச் ஒர்க் மட்டும்தான் பண்ணோம். தேங்க்யூ சார். திருச்சி கிட்டத்தட்ட ஒரு 20-25 நாள் இருந்து சந்தோஷமாக அனுபவிச்சது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் டீம் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் கூட அவர் ஒர்க் பண்ணார் நான் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. எல்லாருக்கும் ஃப்ரீடம் உண்டு பிரசாந்த் கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு, சஜஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அது ஒரு வெரி இன்ட்ரெஸ்டிங் டீம் டு ஒர்க். இதுதான் செய்யணும், இப்படிலாம் கேட்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஸோ anyone can voice their opinion. ஏதாவது டவுட் இருந்ததுனாக்கா அது ஓப்பனாக கேட்கலாம். பிரசாந்த் will accommodate that. எனக்கு கதை சொல்லும்போது பிரசாந்த் வந்து எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு இந்த படத்தில் அவன் தான் சார் வில்லன் யாரை சொன்னார்னா லட்டுவை தான் சொன்னார். ஏன்னா அந்த இதில் நடக்கிற அத்தனைக்குமே காரணம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சந்தோஷத்துக்கும் அவன் தான் காரணம். அந்த ஒரு நடுவில் நடக்கிற சங்கடங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த அறந்தவாள் தான் காரணம். ஸோ அவ்வளோ பாசமான அந்த ஒரு விஷயத்தில் அவனே தான் சார் படத்தில் வில்லனாக வரான், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு நடுவில் அப்படின்ட்டு. அந்த ஷூட்டிங் ஸ்பாட் வந்து அவ்வளோ லவ்லியாக இருந்ததுக்கு காரணம் லட்டு. எப்படி சூரி சார் மேனேஜ் பண்ண ரொம்ப ரொம்ப சிரமமான விஷயம். நான் பசங்க படத்தில் பண்ணியிருக்கேன் பாண்டியராஜ் சார் கூட. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அங்கே இருந்த ஒரு 20 பசங்களுக்கும் லட்டு ஈக்குவல் சார். ஒருத்தன் போதும் அவங்க 20 பேர் வச்சு கூட நம்ம மேய்ச்சிடலாம்.
அப்படி வச்சு ஒரு மோஸ்ட் என்டர்டெய்னிங் ஃபெல்லோ ஆன் செட் சீன்ல. அண்ட் சூரி சார் உண்மையிலே ஒரு இடம் அவர் உண்மையில அவ்வளோ பாசத்தை கொட்டிக்கிட்டே தான் இருப்பார். ஒரு சொனங்களே இருக்காது அவருக்கு. அவங்க அப்பா திட்டினாருன்னா கூட அவர் அப்பாவெல்லாம் மிரட்டிடுவான் பையன். ரொம்ப ஏதாவது திட்டினாருன்னா அப்பா ஃபோனை கொடு அம்மாட்ட பேசணுமா. 2 பேருக்கும் அம்மா தான் செக்மேட். இவன் ஏதாவது தப்பு பண்ணாலும் ஃபோனை கூட அம்மாட்ட பேசுறான், அவன் கொஞ்சம் சைலண்ட் ஆவான். இவர் ஏதாவது சேட்டை பண்ணாலும் அவனும் அதே டயலாக் ஃபோனை கூட அம்மாட்ட பேசணும்னு. அப்போ பிரசாந்த் மனைவி உட்காந்துருவார். அது அவங்க வீட்டில் உள்ள செக்மேட் அவங்களுக்கு இவங்க தான். ஸோ வெற்றி வர வர சூரி சாருக்கு ஒன்றும் பெருந்தன்மையும் ஒரு நிறைவும் அவர் முகத்தில் இருந்துகிட்டு இருக்குது. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து செஞ்ச ஒரு சீன் அது அவர் அவ்வளோ பாராட்டணும்னு அவசியமே இல்லை. பட் ஐயன் நம்ம படத்தில் வரதான் சார், ரோடு இருக்கும்போது நம்ம யாரையும் பாராட்ட மாட்டோமே அப்படிமோ இல்லையா. அது இல்லாமல் நாங்கள் அந்த சீன் முடிச்சோடனே பார்க்கும்போதுலாம் அவனை சொல்லிட்டு இருப்பார், சார் அந்த நைட் எடுத்தோம்ல சார் அந்த சீன் சூப்பர் சார் அப்படின்ட்டு. ஸோ அன்னைக்கு போயிடும் எனக்கு ஜோஷில் போயிடும். ஓ நல்லா இருக்கு பொழுது மோதர் சொல்லுவார், 2ஆம் நாள் சொன்னார், அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பார். டைரக்டர் சொன்னார் ஓகே, பட் இவர் அதை சொல்லிக்கிட்டே இருப்பார். நடிக்கிறவனுக்கு வேற என்ன வேணும்? அதான் மிகப்பெரிய சந்தோஷம். நம்மளுக்கு ஸ்பாட்லேயே நம்மளுக்கு அவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. அண்ட் இதில் நான் அழகான ஐஸ்வர்யாவுக்கு அப்பா. ஸோ அவங்க எங்கள் 2 பேருக்கும் அதாவது பொண்ணுங்களுக்கு அப்பாட்ட நிறைய பாசம் இருக்குமாங்க இல்லையா. ஸோ அது கிட்டத்தட்ட அதை பேஸ் பண்ணி தான் அந்த ஸ்கிரிப்ட். பொண்ணு என்கிட்ட எதை பற்றி வேணாலும் பேசலாம், தைரியமாக பேசலாம், எதுவும் ஹோல் பேக் பண்ண வேண்டாம். அவங்க லவ் பண்ணாலும் அதை பற்றி சொல்லலாம், சங்கடத்தையும் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம். அந்த மாதிரியான ஒரு ஃபாதர் டாட்டர் ரிலேஷன்ஷிப். என்ஜாய்ட் ஒர்க்கிங். அவங்கெல்லாம் நல்லா நடித்தாங்கன்னு நான் சொன்னேன்னா அது ரொம்ப தப்பான விஷயம். அவங்களுக்கெல்லாம் அவ்வளோ இயல்பாக வர்றது. ஸ்வாசிகா லவர் பந்தில் பார்த்து அவங்கள ரசித்தேன். 8 கிரேட் ஆக்டர். எத்தனை தடவை என்ன ஆங்கிள் வச்சாலும் அதே பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, டயர்டே ஆக மாட்டேங்கிறாங்க சீரியஸ்லி. ஏன்னா இது சில பேர் நம்மளே கேட்போம், இது வேணுமா, நம்ம தான் அதை பண்ணோம் எதனா, அந்த கேள்வியெல்லாம் கிடையாது. திருப்பியா ரெடி. அது எத்தனை தடவை ஆனாலும் சரி, அது எவ்வளோ பெரிய எமோஷனல் ஆனாலும் சரி, அதை அப்படியே மெயின்டைன் பண்ணி அவங்க பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இட்ஸ் அ வண்டர்ஃபுல் குவாலிட்டி. நான் பார்த்தது ரசித்தது ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ராஜ்கிரண் சார் கூட மீண்டும் ஒரு ஸ்க்ரீன் ஷேரிங் மொமெண்ட். எனக்கு நிறைய பாசம், அந்த சந்தோஷம் எங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் பிரசாந்துக்கு மனப்பூர்வமான நன்றி. அவங்க டீம் மெம்பர்ஸ் அத்தனை பேரும். நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரொம்ப லேட் ஆச்சுன்னா நம்மளுக்கு ஒரு சின்ன சொனங்கள் ஒரு ஆர்டிஸ்ட்கே எப்பயும் இருக்கும். ஆனால் இந்த செட்டில் அது நடக்காது. ஏன்னா 20 ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க, அவங்களை எங்கே பிளேஸ் பண்ணுறதுங்கிறது பெரிய கஷ்டம். அதை அவங்க அழகாக பண்ணிட்டு இருப்பாங்க. நம்மளுக்கு வேலை வரதுக்கு காலைல 9 மணிக்கு போனோன்னா நம்மளுக்கு ஷார்ட் 3 மணி கூட வரலாம். ஆனால் நம்ம அந்த இடத்த கொஞ்சம் கூட போர் அடிக்காமல் பார்த்துக்கிறது, நம்மளை சொன்னங்காமல் பார்த்துக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா டைரக்டரோட டீம். அண்ட் அவங்க அந்த நம்மளுக்கு சரி நம்ம அந்த கூட்டத்தில் நம்மளும் இருக்கோம் அப்படிங்கிற அந்த ஃபீல் தான் இருந்துகிட்டு இருக்கும். என்னடா நம்மளை கூப்பிடலையேங்கிறதுலாம் இல்லை. மானிட்டர் பக்கத்தில் போய் உட்காரலாம், பிரசாந்த் கிட்ட பேசிட்டு இருக்கலாம், ஒம்பளுக்கலாம், என்ன வேணா பண்ணலாம். இஸ் கிவன் அஸ் ஆல் த ஃப்ரீடம் டு டூ. நான் இல்லை, அத்தனை பேருக்குமே அது உண்டு. அண்ட் ஸோ தேங்க்யூ ஸோ மச் டு லார்க். அவங்களுக்கு நான் இந்த படம் பண்ணுங்கிறது எனக்கு இன்னொரு உள்நோக்கமும் உண்டு. என் சன்னுக்கு கார்டனில் ஒரு நல்ல பிரேக் கொடுத்தார் ப்ரொடியூசர். அது எப்பயுமே மனசில் இருக்கும். அது நன்றி கடன் நான் சொல்ல மாட்டேன். அது நான் ஏன்னா அவனுக்கு ஒரு ஈசனுக்கு அப்புறம் அவனுக்கு எல்லார் கண்ணையும் படுறதுக்கு அந்த படம் ஒரு மிகப்பெரிய உந்துதலாக இருந்தது. அந்த வகையில் நான் அவங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். ஸோ என்ஜாய்ட் ஒர்க்கிங் ஆல்சோ. பட் இது எல்லாத்துக்கும் மேலே சூரி சார், தேங்க்யூ ஸோ மச். அவ்வளோ அழகாக எங்களை பார்த்துக்கிட்டீங்க, அவ்வளோ அழகாக எங்களை ட்ரீட் பண்ணீங்க. முழு நேரமும் எங்கள் கூட அவ்வளோ அதான் சொல்லுவேன். உங்களுக்கு வளர்ச்சி வர வர அந்த பெருந்தன்மை உங்களுக்கு பெருசாக போயிட்டே இருக்குது. அப்படியே நீங்கள் நிறைய வெற்றிகள் பெறணும். உங்கள் எல்லாரு கூடயும் ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ வெரி மச். மாமன் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி என்னோட மாமா அவரை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். படத்தில் சூரி சார் என்னோட மாமா அதை சொன்னேன். ஆக்சுவலி அவரோட ஒர்க் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம் எனக்கு. பிகாஸ் அவரோட நிறைய படங்களை நம்ம பார்த்துருப்போம். அவரோட இதில் நிறைய இன்ஸ்பிரேட் ஆகிருக்கோம் நம்ம. இன்னைக்கு பல பேரோட மோட்டிவேஷ்னல். கண்டிப்பாக இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் ஒரு வாரத்துக்கு அவர் தான் சென்சேஷனாக இருப்பாருன்னு நினைக்கிறேன்.
ஸோ இந்த படம் அப்படி ஒரு பேர் கொடுக்கும் அவருக்கு. சூரி சார் அவரோட வெற்றியை பற்றி நிறைய பேர் பேசுகிறாங்க, அவரோட வளர்ச்சியை பற்றி எல்லாரும் பேசுகிறாங்க. பட் அதுக்கு பின்னாடி எவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்குது, அதுக்கு பின்னாடி எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காருன்றது அவருக்கும் சில பேருக்கு மட்டும் தான் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நம்மளும் அதே மாதிரி பண்ணோன்னா அந்த வெற்றியை தக்க வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு அவர் ஒரு பெரிய உதாரணமாக நம்ம முன்னாடி உட்காந்துருக்காரு. வாழ்த்துக்கள் சார். அண்ட் இந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பேர் கொடுக்கும்னு நினைக்கிறேன். மாமன் இதை பற்றி பேசணுன்னா ஆக்சுவலி நம்ம உடம்புக்கு உயிர் எப்படி முக்கியமோ அந்த மாதிரி மனிதர்களுக்கு உறவு ரொம்ப முக்கியம்னு சொல்கிற படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லோரும் தியேட்டரில் வந்து படம் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. உள்ளே வரும்போது நான் நினச்சது தான் விஜய் மேம் சொன்னாங்க. கடைக்குடி சிங்கம் பூஜை அன்னைக்கு கார்த்தி சார் அப்படின்னு தான் சொன்னார், இந்த படம் கண்டிப்பாக ஹிட்டு சார் அப்படின்னாரு. ஏன் சார் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு, இந்த முகங்களை பார்க்கும்போதே தெரியுது சார், இது எல்லாருமே ஒரு வாழ்க்கை இந்த கேரக்டராக வாழ்ந்துருவாங்க அப்படின்னா. எனக்கு உண்மையிலே இது உள்ளுக்கு நுழையும் போது ராஜ்கிரண் சார் இருக்கட்டும், விஜய் மேம் இருக்கட்டும், அவங்க லப்பர் பந்து ஸ்வஸ்திகா, அம்மா, ஐஸ்வர்யா, யாரை எல்லாரையும் பார்க்கும்போதே இது கண்டிப்பாக ஒரு வெற்றி கூட்டணி, இந்த படம் நல்லா வந்திருக்கும். ட்ரெய்லர் பார்த்தாலும் அந்த முகங்களை பார்க்கும்போதே தெரிஞ்சது கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஒரு குடும்ப படமாக கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை இருக்குது பார்க்கும்போது. ப்ரொடியூசர் குமார், வாழ்த்துக்கள் குமார். குமாரும் நானும் சேரன் சார்கிட்ட வந்து நான் அசிஸ்டன்ட் டைரக்டரு, குமார் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜரு. குமார் வந்து மறக்க முடியாது ரெண்டு விஷயம். ஒன்று, ஒரு நாள் எனக்கு டேரக்டர்கிட்ட என்னை பற்றி பயங்கரமாக போட்டு கொடுத்துட்டாப்புல, எழுதி வச்சு என்னென்னலாம் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வாட்ச் காமிச்சிட்டாப்புல. இன்னொன்று, ஐயப்பன் கோயிலுக்கு நான் போயிருந்தேன், எங்கள் அம்மா தவறிட்டாங்க. அப்போ நான் வந்து எனக்கு முதல் ஃபோன் வந்து குமார் தான். அதனால் எங்கள் அம்மா நினைக்கும் போதெல்லாம் குமார், அந்த இறப்பு நினைக்கும் போதெல்லாம் குமார் ஞாபகம் வரும். அந்த குமார் இன்னைக்கு வந்து ஒரு லார்க் ஸ்டுடியோஸ்னு ஆரம்பித்து இவ்வளோ பெரிய வளர்ச்சியாக இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு ஒரு படம் கொடுக்குமார். அடுத்து எங்கள் சிசிய பிள்ளை பிரசாந்த் பாண்டியராஜ், அதுக்கு ஒரு கதை சொல்லுவான். கேட்டிங்கன்னா ஒரு கதை சொல்லுவான். பிரசாந்த் வந்து நான் இங்கே ஃபஸ்ட்டு மீட் பண்ணேன் அப்படின்னா நாளை இயக்குனரில் வந்து ஷார்ட் ஃபிலிம் பண்ணுவான், அதில் நான் ஜூரியாக இருந்தேன். அப்போ அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நான் மேடையில் பேசும்போது ஒரு மரியாதைக்கு பேசினேன். இங்கே உள்ள பசங்க எல்லாருமே நல்லா திறமையான பசங்களாக இருக்கீங்க, யார் என்கிட்ட அசிஸ்டண்டாக ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என் ஆஃபீஸ்க்கு வந்து என்னை பாருங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். சொல்லிவிட்டு நான் கார் ஏறி நான் ஆஃபீஸ் வர்றதுக்கு முன்னாலேயே என் ஆஃபீஸ்க்கு வந்துட்டான் இவனும் பிரவீன் சேர்ந்து 2 பேர். இப்போ தான்டா சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு. இல்லை சார், ஏற்கனவே நான் உங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, நீங்கள் இப்படி ஒரு இந்த கொடுத்ததுனால நான் வந்துட்டீங்க சார் அப்படின்னா. அன்னையிலேருந்து என் கூடவே இன்னைக்கு வரைக்கும் ஒரு ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்கள் வந்து பிரசாந்த் நான் ஓப்பனாக பேசுவேன். அவனும் என்கிட்ட வந்து சிரிச்சுக்கிட்டே நான் பண்ணுறது எல்லாத்தையுமே அவன் சொல்லிடுவான். சில பேர் அசிஸ்டண்ட்டுக்கு யோசிப்பாங்கல்ல டேரக்டர் சொல்கிறதுக்கு, அவன் சிரிச்சுக்கிட்டே எல்லாத்தையுமே சொல்லிடுவான். இன்னொன்று மறக்க முடியாத விஷயம் பிரசாந்த்கிட்ட என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே ஒருத்தர் இருக்கும். இப்போ எங்கள் சேரன் சார் ஆஃபீஸில் வந்து அவர் இந்த மேலே ஏறி அந்த மாடிக்கு போகிறதே அது ஒரு ஸ்டைலாக இருக்கும். எல்லாருக்கும் ஒரு ஆசை வரும், நம்மளும் ஒரு டைரக்டர் ஆகணும், அதே மாதிரி ஏறி அசிஸ்டண்ட்கிட்ட பேசிக்கிட்டே மேலே போகணும் அப்படின்னு ஒரு ஆசை வரும். எனக்கு இப்போ ஒரு ஆசை இருந்தது. இப்போ ஆஃபீஸோட எங்கள் டேரக்டர் மாதிரி தான் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அவர் சேரில் உட்காந்து பார்த்து அந்த ரோலிங் சேரில் உட்காந்து ஆட்டணும் அப்படின்னு நான் நினச்சி பார்த்ததே கிடையாது. இவன் பிரசாந்த் என் சேரில் அதே மாதிரி நான் சேர் போட்டு உட்காந்து போது அதில் உட்காந்து ஆட்டிருக்கான். ஆஃபீஸ் போய் பார்த்துட்டான். நிஜமா அவன் பார்த்த உடனே இல்லடா இந்த மாதிரிலாம் நம்ம பண்ண மாத்தாண்டா நம்ம அந்த மாதிரி ஆகும் அப்படின்னா. இப்போ ரோலிங் சேர் ஆஃபீஸில் போட்டிருக்கடா தெரில, 2 ரோலிங் சேர் போட்டிருக்கானா. விலங்குன்னு ஒரு படம் கிட்டு கொடுத்துட்டான், அது வெப் சீரிஸ். நான்லாம் 11 படம் பண்ணிட்டேன். லோகேஷ், உங்களுக்கு ஆஃபீஸ் இங்கே சென்னையில் இருக்குங்களா, உங்கள் சொந்த ஊரில் இருக்கலாம்? அவனுக்கு ஆஃபீஸ் திருச்சியில் இருக்கு. எல்லாரும் திருச்சிக்கு வாங்கடான்ட்டான். இந்த படம் இன்னும் பெரிய லெவலில் கிட்டா போது எங்க ஆஃபீஸ் போட போறான்னு சத்தியமா தெரியல. அடுத்து எல்லாருமே எங்கடா போட போற? அப்படி பக்கா பிளானிங்கான ஒரு ஆள் அவன். எனக்கு ஒரு சந்தோஷம் என்ன, பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒரு கை குழந்தை இருந்தது. நான்
ஜேபி சார் உங்களை பற்றி பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கும்போது பரவாயில்லையே, இந்த கை குழந்தைங்க சின்ன கேரக்டர்லாம் விட்டுருவாங்க, இந்த மாதிரி ஆடியோ லான்ச்சுக்கெல்லாம் கூப்பிடாம விட்டுருவாங்க. நான் குமார்கிட்ட பெருமையாக இது ட்ரெய்லரில் வர்ற குழந்தை தானே அப்படின்னு. ஆமாம் அப்படின்னாப்புல. பரவாயில்லையே, அதெல்லாம் அந்த குழந்தையும் பிரசாந்த் குழந்தை தான் அப்படின்னா. புரியா? ஏன்னா அந்த லட்டுன்னு சொல்றவன் பிரசாந்துடைய குழந்தை. அதுல வருது தெரியுமா கை குழந்தை, அதுவும் அவன் குழந்தையா. படம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது கன்சீவா இருந்திருக்காங்க. அது குழந்தை பிறக்கிறதுக்கு 20 நாள் ஆகுமா. அந்த 20 நாள் ஷெட்யூல் வந்து பிரேக் பண்ணிட்டு போயிட்டான். இந்த குழந்தை தான் எடுக்கணும்னு அவன் முடிவு பண்ணிட்டான். அப்படி ஒரு பிளானிங்கான பக்கா பிளான் என்ன சரி. இன்னைக்கு மதியம் சூரியட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது எப்படி அப்படின்னா, பரவாயில்லண்ணா உங்க ஹஸ்பண்ட் அப்படின்னா ஒரு ட்ரெய்லர் கொண்டு வந்தான் சூரிய. டப்புன்னு தெரியல, என் படத்துல இருந்தே வந்தோடனே சார் ஃபர்ஸ்ட் உங்கள்கிட்ட தான். ஏன்னா அந்த படத்துல ஒர்க் பண்ற கேமராமேன், எடிட்டரு எல்லாமே ஒரு தம்பிய மாதிரி என் ஆஃபீஸ் வருவாங்க. என் எடிட்டர்கிட்ட போய் எனக்கே தெரியாம என் படத்தை போட்டு காமின்னு கேட்பாங்க. அவன் காமிக்க மாட்டான், திப்பி வரணும். என்ன பண்ணுவாங்க, 2 சீனு ஒரு ட்ரெய்லர் ஏதாவது ஒன்று எடுத்து வந்து என்கிட்ட போட்டு காமிச்சு எனக்கிட்ட இருந்து ஏதாவது போட்டு காமிப்பான். அந்த மாதிரி ஒரு ட்ரெய்லர் போட்டு காமிச்சான். ட்ரெய்லர் போட்டு காமிச்சா எல்லாரும் என்ன கேட்பாங்க, சார் சிஜி பண்ணல, டைட்டில் நல்ல மியூசிக் ரெஃபரன்ஸ் ரூமில் போகும்போதே சொல்கிறான், சார் பசங்க 2ல இருந்து கொஞ்சம் சீன் இருக்கும், கடைக்குட்டி சிங்கத்துல இருந்து கொஞ்சம் ரெஃபரன்ஸ் இருக்கும், நம்ம வீட்டு பிள்ளையில இருந்து கொஞ்சம் ரெஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னா. அது பிரச்சனை இல்லைடா, நம்ம இங்கிலீஷ் படம் கொரியன் படத்துல இருந்து சுட்டாத்தான் அது சொல்றது, இது நம்ம மக்கள் வாழ்க்கையில இருந்து நானே சுட்டுக்கிட்டு தான் இருக்கேன், அதுல சொல்றது ஒன்றும் பிரச்சனை இல்லைடா அப்படின்னா. எனக்கு அதுக்கப்புறம் தான் பயம் வந்துச்சு. சரி ஏதோ நம்ம சென்டிமெண்ட் மக்கள் வாழ்க்கை அதுன்னு எடுத்துக்கிட்டு பொழைச்சிக்கிட்டு இருக்கோம், இவன் அதுக்கும் போட்டியா வந்துருவானோ, முன்னால பாண்டியராஜினி சேர்த்தது மாதிரி சென்டிமெண்ட்டுக்கும் வந்துருவானோ அப்படிங்கிற ஒரு சின்ன பயம் இருக்கு. சந்தோஷ் சொன்னது மாதிரி இந்த படம் வந்து சந்தோஷ் எனக்கு தான் ஃபோன் அடிச்சாப்புல, படம் பார்த்து வெளில வந்துட்டு சூரிக்கு ஃபர்ஸ்ட் அடிச்சுட்டு 2வது ஃபோன் எனக்கு அடிச்சாப்புல. டூரிஸ்ட் ஃபேமிலி பார்த்துட்டு இதே மாதிரி தான் அடிச்சாப்புல, பிரதர் படம் பயங்கரமா இருக்கு பிரதர், சூப்பரா இருக்கு அப்படின்னு டூரிஸ்ட் ஃபேமிலி சொன்னாப்புல. அதே மாதிரி இப்போ மாமன் வந்து எனக்கு டூரிஸ்ட் ஃபேமிலியோட இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னாப்புல. கண்டிப்பா சந்தோஷ் சொன்ன ஒவ்வொரு படமும் அது கண்டிப்பா அது ஹிட் படமா அமையும். இந்த படமும் மிகப்பெரிய ஹிட் அமையும். ஏன்னா எனக்கு வந்து ஒரு ஃபைட்டு போட்டு காமிச்சான், ஃபைட் மாஸ்டர் சூப்பராக பண்ணியிருந்தாரு, 2 சாங்கு ட்ரெய்லர் சில சீன்லாம் போட்டு காமிச்சான். பார்க்கும்போதே அது அந்த நம்பிக்கையில் தான் நான் சொல்கிறேன், இது வந்து கடைக்குட்டி சிங்கம் பார்த்த அந்த ஃபீல் இருக்குது அப்படின்னு. ஏன்னா ராஜ்கிரண் சார் இருக்கிறாரு, ஒவ்வொரு முகங்களை பார்க்கும்போதுமே அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. சூரியை பார்க்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சூரி. எனக்கு கேடி பிளாக் விளையாடுறங்களை தான் சூரியன் நானும் ஃபஸ்ட்டு சந்திக்கிறோம். ஒரு சும்மா ஊரில் போய் ஒரு சின்ன பூஜை போட்டு போடலாம் அப்படின்னு சிவா, விமல், நான் ப்ரொடியூசர் மட்டும்தான் போனோம். அதுக்கு அந்த விமல் கார்ல இருந்து சூரியன் இறங்குறாப்புல. அப்போ வந்து சூரியன் நான் சொல்லவே இல்லை, அப்போ கேரக்டர் பேசக்கூட இல்லை, விமல் சிவா தான் அப்படின்னு பேசினா என்ன சூரியன் வந்திருக்காப்புல அப்படின்னா, ஆனால் நம்மளும் அந்த படத்தில் இருக்கோம்னா. சூரிய அதுக்கு முன்னால சுசீந்திரன் ஆஃபீஸில் 2 தடவை மட்டும் தான் பார்த்துருந்தேன். அப்படின்னா எனக்கும் சூரிய மைண்டுக்குள்ள இருந்தாப்புல, ஆனால் நான் சொல்லவே இல்லை, ஆனால் அவராகவே வந்துட்டாரு. அப்போ நான் ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணுறேன், அப்போ ட்ரெஸ்ஸிங் எடுத்து வந்தாப்புல, அவன் விமல் சொல்லியிருக்காப்புல, ஆனால்